ஃபைபர் பம்பர் பிளாக் கலரில் பட்டையாக லென்த்தாக வரும். பட் இதில் நம்ம ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ் ஸ்டைலில் வந்து போட்டிருக்கு. ஸோ இந்த பம்பர் இது எல்லாமே வந்து இந்த வண்டிக்கு ஒரு ஆடட் வேல்யூ வந்து தருது. இது வந்து டாட் சார்ஜர் அப்படின்னு நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த டாட் சார்ஜர் காரில் வரக்கூடிய ஒரு டெய்ல் லைட் தான் இதுக்கு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. அதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி போட்டிருக்கு. காண்டஸாக்கு ரெக்டாங்கிள் டெய்ல் லைட் வந்து வரும். பட் இது வந்து இம்போர்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. நம்ம இந்த ஃபாக் லைட் வந்து வச்சுருக்கு. இது நம்ம ஹில் ஸ்டேஷன் போகிறோம் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் இந்த லைட் வந்து நமக்கு நல்ல ஒரு பவர் கொடுக்கும். ரோட்டில் போகிறோம் அப்படின்னா ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு அடல்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு குழந்தைங்களாக இருக்கட்டும், பார்த்தோன்னே அவங்கள திரும்ப வைக்கக்கூடியதுக்கான எல்லா சிறப்பம்சங்களுமே இந்த காரில் வந்து இருக்குது. ரோட் ப்ரெசன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி நல்ல லென்த்தாக இருக்கும், இப்படி அமுந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்யூவி டைப் கார் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு இனோவாவும் போதும் ஒரு காண்டஸாகவும் போதுன்னா அந்த வண்டியினுடைய பாதி தான் இந்த காண்டஸாக வந்து இருக்கும். இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் மெட்டல் பாடியை கொண்டு உருவாக்கப்பட்டது. இதில் நீங்கள் பிளாஸ்டிக்ஸ் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்ப ஒரு ஸ்டெடியான பாடியாக வந்து இருக்கும். ஸோ அதை மேட்ச் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு இந்த சைட் மிரர் வந்து நமக்கு ஆப்டாக இருக்குன்னு நம்ம திங்க் பண்ணி இதை கரெக்டாக நம்ம வச்சுருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் பாடியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நெகிறதுக்கு வந்து பாசிபிளே கிடையாது. காண்டஸாக நீங்கள் பார்க்கக்கூடிய வீல் வந்து 13 இன்ச் நம்ம பார்ப்போம். இது ஒரு ஒன் ஆஃப் த ரேர் சைஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிங் நம்ம போட்டிருக்கு. ஸ்போர்ட்டிவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு டயர் வந்து ஒரு பலூன் டயர் போட்டிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட். நம்மகிட்ட இருந்த ஒரு வெஹிக்கிள் நம்ம ரீசெண்டாக ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம் பல சிரமங்களுக்கு பிறகு. ஸோ இதை விண்டேஜ் லவர்ஸாக இருக்கட்டும், பர்டிகுலராக காண்டஸாக மட்டும் சூஸ் பண்ணி அது விஷயமா ஒரு சில பொருளை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இன்னும் இருக்காங்க. ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் பாசிபிள் கிடையாது. நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் கேலிக்கட், கேரளா இது மாதிரி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், பெயிண்ட் ஜாப்ஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த இடத்துல ஒரு பொறுமை வேணும். அட் த சேம் டைம் இது ஒரு பிஸ்னஸாக அவங்க எடுத்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. இதை வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு மெக்கானிக்காக இருக்கட்டும், ஒரு பெயிண்டராக இருக்கட்டும், இந்த வண்டி நல்லபடியாக வெளியில் போகணும் அப்படின்னு அவங்க மனசு வச்சாங்க மட்டும்தான் அந்த வண்டி வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து ஃபீல்டுக்குள்ளே, அதாவது நம்ம பப்ளிக் ரோட்டுக்கு வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். பொறுமை, பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு ஒரு வண்டி வேணும், ஒரு பழைய வண்டி உருவாகுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வந்துட முடியாது நம்மளால். மினிமம் நம்ம ஒரு 10 மாதமோ 1 வருஷமோ நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த வண்டி நம்ம நினச்ச ஸ்டைலுக்கு நம்மளால் வந்து ரோட்டுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ நம்மக்கிட்ட ஸ்டாக் டயருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. பின்னாடி பூட் ஸ்பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டயர் ஒன்று வச்சுருக்கோம். கார் ரன்னிங்கில் வந்து என்ன மாதிரியான ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசிங்க வர ஆரம்பிக்கும். 1 2 ஹை. ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிட் லைட் ஆன் ஆகும். செகண்ட் ஸ்டெப் உங்களுக்கு ஹெட்லைட் ஆன் ஆகும். இதில் வந்து மியூசிக் சிஸ்டம் வந்து ஆல்மோஸ்ட் 1 lakh ஒர்த்தான மியூசிக் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா பயோனியர் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. இது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் காட்டுறேன். ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர் வந்து போட்டிருக்கு. இன்ஃபினிட்டிலே பார்த்தீங்கன்னா ஹையர் செக்மெண்ட், இது ஒன் ஆஃப் த ஹையர் செக்மெண்ட். மீட்டர் போர்டுக்கான லைட் நீங்கள் ரெடியூஸ் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓல்டு ரேடியோவில் வர மாதிரி நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைட்கான பிரைட்னஸ் கம்மியாகும். இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா லைட்கான பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். போடுறா விஜயமா. हेलो दोस्तों, आप सभी का स्वागत करता हूं. मैं हूं डॉक्टर सौंदरराज श्रीनिवासन, आपका मल्टी लैंग्वेज ट्रेनर, लैंग्वेज एनालाइजर एंड मोटिवेशनल स्पीकर, फाउंडर एंड चेयरमैन ऑफ मल्टी लैंग्वेज ग्लोबल अकाडमी. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணி ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. நம்மளோட சேனலில் அந்த லாங்குவேஜ் வீடியோஸ்க்கு அப்பாற்பட்டு விண்டேஜ் கலெக்ஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் போடுறது வழக்கமாக வச்சுருந்தேன். பட் இந்த கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமி சேலம் பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஆஃப்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நம்மளுடைய ஜீப் வந்து நீங்கள் வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. அதாவது வில்லிஸ் ஜீப் பார்த்துருப்பீங்க, மிலிட்ரி ஜீப்பு. அதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டெய்லி ட்ரிவன் ஜீப்பு. ஸோ ரீசெண்டாக நம்மக்கிட்ட இருந்த காண்டஸா கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ்டோர் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ரீஸ்டோர். அதாவது ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க்லேருந்து ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக பண்ணியிருக்கு. ஸோ அந்த வண்டியை வந்து நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு கிளாஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வெஹிக்கிளில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன பார்த்தது எல்லாத்துக்கும் ஒரு பிரமிப்பாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியினுடைய பானட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லென்த்தான பானட்டாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் தெரியும். ஸோ அதனுடைய ஹிந்துஸ்தான் மோட்டார்லேருந்து வந்த ஒரு கார் தான் பார்த்தீங்க அப்படின்னா காண்டஸா.
ஸோ இந்த வண்டியினுடைய சைட் ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டு பாருங்கள். வண்டி அந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு சைடில் வந்து பாருங்கள். அண்ட் இதில் ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹெட்லைட்ஸ்க்கு அப்பாற்பட்டு நம்ம அடிஷ்னலாக வச்சுருக்கக்கூடிய லைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபாக் லைட் வந்து வச்சுருக்கேன். இது நம்ம ஹில் ஸ்டேஷன் போகிறோம் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் இந்த லைட் வந்து நமக்கு நல்ல ஒரு பவர் கொடுக்கும். அந்த ஃபாக் மிஸ்ட் எது இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து கிளியராக நமக்கு ஆகி நமக்கு நம்மளுடைய வே வந்து ரொம்ப ஸ்மூத் ஆகி கொடுக்கும். இது இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லேட்டஸ்ட் மெட்டல் எல்லாமே பிளாஸ்டிக் பாடியில் வந்து இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் மெட்டல் பாடி எஸ்எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு துரு பிடிக்காது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரீமியம் குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அண்ட் காண்டஸாவில் வந்து பம்பர் வந்து எப்படி வரும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபைபர் பம்பர் பிளாக் கலரில் பட்டையாக லென்த்தாக வரும். பட் இதில் நம்ம ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ் ஸ்டைலில் வந்து போட்டிருக்கு. ஸோ இந்த பம்பர் இது எல்லாமே வந்து இந்த வண்டிக்கு ஒரு ஆடட் வேல்யூ வந்து தருது. அண்ட் இந்த வண்டியினுடைய சைட் மிரர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பிளாஸ்டிக் பாடியில் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். பட் இது வந்து நம்ம யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் மெட்டல் பாடியை கொண்டு உருவாக்கப்பட்டது. இதில் நீங்கள் பிளாஸ்டிக்ஸ் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்ப ஒரு ஸ்டெடியான பாடியாக வந்து இருக்கும். ஸோ அதை மேட்ச் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு இந்த சைட் மிரர் வந்து நமக்கு ஆப்டாக இருக்குன்னு நம்ம திங்க் பண்ணி இதை கரெக்டாக நம்ம வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த சைட் மிரர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் வந்துருக்கும். ஒன்று ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிக் மாதிரி மட்டும் வரும். அது வந்து உங்களுக்கு என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரனுக்கு அது உங்களுக்கு வாபிள் ஆக ஆரம்பிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படின்னாலும் டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா வாபிள் ஆக ஆரம்பிக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் இதில் வந்து இருக்கும். இது நீங்கள் க்ளோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். சைடு மிரர் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையும் சைடு மிரர் வந்து ஒன்ஸ் நீங்கள் பாடியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நெகிறதுக்கு வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ இதுதான் இதுக்கான காரணம். அடுத்தது வீல் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காண்டஸாவுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய வீல் வந்து 13 இன்ச் நம்ம பார்ப்போம். இது ஒரு ஒன் ஆஃப் த ரேர் சைஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து நமக்கு வண்டி கிடச்சிருச்சு அப்படின்னாலுமே இந்த டயர் வீல் இதெல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு சேலஞ்சான ஒரு டாஸ்க்காக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிங் நம்ம போட்டிருக்கு, வீல் ரிங் வந்து போட்டிருக்கு. இது எல்லாமே ஒரு ஆடடான ஒரு வேல்யூ வந்து இந்த வண்டிக்கு கொடுக்குது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டிவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு டயரை வந்து ஒரு பலூன் டயர் போட்டிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட். ஓகே. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பலூன் டயர். இது எல்லாமே உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி ஜஸ்ட் அவுட்லுக் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பற்றி நம்ம டெக்னிக்கலி எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. அதாவது இதில் என்ன இன்ஜின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு, இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, இதை பற்றி நம்ம எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு நம்மளுடைய ஒரு வெஹிக்கிள், நம்மக்கிட்ட இருந்த ஒரு வெஹிக்கிள் நம்ம ரீசெண்டாக ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம் பல சிரமங்களுக்கு பிறகு. ஸோ இதை விண்டேஜ் லவர்ஸாக இருக்கட்டும், பர்டிகுலராக காண்டஸாக மட்டும் சூஸ் பண்ணி அது விஷயமா ஒரு சில பொருளை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இன்னும் இருக்காங்க. அதுக்கான பொருள்ஸ் பார்த்தீங்க ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் பாசிபிள் கிடையாது. நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் கேலிக்கட், கேரளா இது மாதிரி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இது இதுக்கான காரணங்கள். அண்ட் பின்னாடி பார்த்துடலாம். இந்த கார் வந்து நீங்கள் பின்னாடி பாருங்கள். இந்த கார் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டெயில் லைட் வந்து காண்டஸாக்கு ரெக்டாங்கிள் டெயில் லைட் வந்து வரும். பட் இது வந்து இம்போர்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கு நம்ம. இது வந்து டாட் சார்ஜர் அப்படின்னு நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த டாட் சார்ஜர் காரில் வரக்கூடிய ஒரு டெயில் லைட் தான் இதுக்கு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. அதிலிருந்து இன்ஸ்பயர் பண்ணி போட்டிருக்கு. இதுக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஒர்க் பண்ணி இதை கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரிஜினாலிட்டி விட்டு வெளியில் போனோம் அப்படின்னாலும் இந்த வண்டியை பார்த்தோம்னா சரி இது ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம், இதில் நம்மளோட ஒர்க் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பண்ணியிருக்கு. டாட் சார்ஜனுடைய டெய்லைட். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பேக் வியூ வந்து பாருங்கள், வண்டி எந்த அளவுக்கு சிம்பிளாக உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். கீழேருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பேக் வியூ வந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அதாவது வண்டி ரோட்டில் போச்சுன்னு வச்சுங்களேன், ரோட் ப்ரெசன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி நல்ல லென்த்தாக இருக்கும், இப்படி அமுந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்யூவி டைப் கார் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு இனோவாவும் போகுது ஒரு காண்டஸாகவும் போகுதுன்னா அந்த வண்டியினுடைய பாதி தான் அந்த காண்டஸாக வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த வண்டி இப்போ ரோட்டில் போகிறோம் அப்படின்னா ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும்,
ஒரு அடல்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு குழந்தைங்களா இருக்கட்டும், பார்த்தோன்னே அவங்கள திரும்ப வைக்கக்கூடியதுக்கான எல்லா சிறப்பம்சங்களுமே இந்த காரில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஓகே நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைடு வாங்க. இந்த காரினுடைய இன்டீரியர்ஸ் நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். நான் உங்களுக்கு இன்ஜின் ரூம் சைடு டெக்னிக்கலாக இந்த காரில் என்னென்னலாம் பண்ணியிருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்கமிங் பிளாக்ஸில் வந்து போடுறேன். இப்போ இந்த காரினுடைய இன்டீரியர்ஸ் நம்ம பார்த்துடலாம். இந்த சைடு வாங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற ரொம்ப சிரமம். ஸோ நம்மக்கிட்ட ஸ்டாக் டயருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. பின்னாடி பூட் ஸ்பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டயர் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம அவைலபிளாக இருக்கும்பொழுதே நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் பழைய வண்டி வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஒரு ரன்னிங் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜி அந்த மாதிரி கார்ஸ்லாம் நம்ம போனோம்னா நமக்கு பொருளும் நமக்கு கிடைக்கும். சர்வீஸ் நம்ம விட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு பில் மட்டும் நம்ம அஃபோர்ட் பண்ணோம்னா போதும். பட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு சேலஞ்சும் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு அந்த லிங்க்ஸும் உங்களுக்கு இருக்கணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுமை, பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு ஒரு வண்டி வேணும், ஒரு பழைய வண்டி உருவாகுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வந்துட முடியாது நம்மளால். மினிமம் நம்ம ஒரு 10 மாதமோ 1 வருஷமோ நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த வண்டி நம்ம நினச்ச ஸ்டைலுக்கு நம்மளால் வந்து ரோட்டுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். அட் த சேம் டைம் நம்ம எவ்வளோ இந்த வண்டியில் நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னாலும் ஸ்டார்டிங் நம்ம பொருளுக்காக நம்ம வந்து அலைவோம். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இந்த எல்லா கம்ப்ளீட் ப்ராசஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இதாக இருக்கும். ஸோ ஏகப்பட்ட சேலஞ்சிங் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இது எல்லாருமே நம்ம கடந்து வந்து அந்த மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணக்கூடியங்களா இருக்கட்டும், பெயிண்ட் ஜாப்ஸ் பண்ணக்கூடியங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த இடத்துல ஒரு பொறுமை வேணும். அட் த சேம் டைம் இது ஒரு பிஸ்னஸாக அவங்க எடுத்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. இதை வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு மெக்கானிக்காக இருக்கட்டும், ஒரு பெயிண்டராக இருக்கட்டும், இந்த வண்டி நல்லபடியாக வெளியில் போகணும் அப்படின்னு அவங்க மனசு வச்சாங்க மட்டும்தான் அந்த வண்டி வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து ஃபீல்டுக்குள்ளே, அதாவது நம்ம பப்ளிக் ரோட்டுக்கு வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் இன்டீரியர் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள். இந்த வெஹிக்கிள் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மியூசிக் சிஸ்டம் வந்து ஆல்மோஸ்ட் 1 lakh ஒர்த்தான மியூசிக் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா பயோனியர் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. இது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் காட்டுறேன். ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர் வந்து போட்டிருக்கு. இன்ஃபினிட்டிலே பார்த்தீங்கன்னா ஹையர் செக்மெண்ட், இது ஒன் ஆஃப் த ஹையர் செக்மெண்ட். இதை பற்றி நான் உங்களுக்கு எல்லாமே ஃபியூச்சர் விலாகில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு ஜஸ்ட் ஓவர் வியூ ஆஃப் த கார் தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு இந்த காரினுடைய கீ எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய பிளேஸ்லேயே ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணி காட்டுறேன். இந்த கார் ரன்னிங்கில் வந்து என்ன மாதிரியான ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம் இந்த காரில் வந்து என்ன மாதிரியான ஒரு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் இப்போ நம்ம ஒரு கார் நிறுத்தி வச்சு பார்க்குறோம்னா அதில் பெருசாக நமக்கு வந்து ஐடியா கிடைக்காது. இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு மூவ் பண்ணி காட்டுறேன். இன் ஃபியூச்சர் வந்து நான் அதில் கண்டிப்பாக vlog வந்து நான் பண்ணுவேன். ட்ராவல் vlog வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுவேன். ட்ராவல் vlog வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வந்து தெரியப்படுத்துங்க. இப்போ ஜஸ்ட் இந்த கார் வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு மூவ் பண்ணி காட்டுறேன். இன் ஃபியூச்சரில் ட்ராவல் vlog போடும்போது இந்த காரை பற்றின கம்ப்ளீட்டான ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு தரேன். டெக்னிக்கலாகவும் ஓகே, அந்த கார் டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது, அட் த சேம் டைம் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குது, எப்படி அட்டென்ஷன் கிராப் பண்ணுது, இது மாதிரி எல்லா கான்செப்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ ஜஸ்ட் நான் காருக்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு மூவ் பண்ணி மட்டும் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கார் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். பட் இப்போ நான் உங்களுக்கு தெரியணுங்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள். இந்த ஏசியும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்விட்சஸ் தான். இதை ஜஸ்ட் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசி இங்கே வர ஆரம்பிக்கும். 1 2 ஹை, இது மாதிரி எல்லா கான்செப்ட்ஸுமே ஏசியில் வந்து இருக்குது. அட் த சேம் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்கான ஸ்விட்சஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா
அண்ட் இது பார்த்தீங்கன்னா சிட்லைட் ஹெட்லைட்கான சுவிட்சஸ். இதில் இன்னொரு ஃபியூச்சர் இருக்குது, அதையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிட்லைட் ஆன் ஆகும். செகண்ட் ஸ்டெப் உங்களுக்கு ஹெட்லைட் ஆன் ஆகும். அண்ட் இதில் டிரைவிங் அப்போ உங்களுக்கு ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இந்த மீட்டர் போர்டுக்கான லைட் நீங்கள் ரெடியூஸ் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓல்டு ரேடியோவில் வர மாதிரி நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைட்கான பிரைட்னஸ் கம்மியாகும். இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா லைட்கான பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதான் ஓகே. இப்போ நம்ம முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிட்லைட் உங்களுக்கு ஆன் ஆகும், செகண்ட் உங்களுக்கு ஹெட்லைட் ஆன் ஆகும். அதை நீங்கள் அப்படியே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறாங்க. இந்த காண்டஸால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் பாக்ஸ் வந்து இந்த ராடு உங்களுக்கு இந்த ஃபால் இது மாதிரி வரும்னு பார்த்துக்குங்க. அதாவது பாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கியர் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம கார் மூவ் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சிம்பிளாக இந்த vlog வந்து முடிக்கலான்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இதுக்கான கம்ப்ளீட் வீடியோ வந்து நான் ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு தருவேன். ட்ராவலிங் vlog நான் உங்களுக்கு போடுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கார் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த காரில் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் கேட்கலான்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஸ்போக்கனுக்கான vlogsம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் லாங்குவேஜ்க்கு வந்து கற்றுக்குன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் அது சம்மந்தமாக கண்டிப்பாக வந்து கேளுங்க. கீழே கான்டாக்ட் நம்பர் வந்து இருக்கும். இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் உலகத்தில் எந்த கண்ட்ரி எந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் அதை பற்றி ஒரீஸ் கிடையாது. எந்த தொழில் பண்ணீங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், வேறு ஏதாச்சும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஐஎல்ஸ் இது மாதிரி உங்களுக்கு எந்த தேவைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கேளுங்க. எல்லாமே நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். மீ சவுந்தரபாலாஜி. Signing off.